ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரண்டை சாதம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மழை காலத்தில் நிறையாவே கிடைக்கும். உங்களுக்கு நிறைய இடத்துல நல்லா துளிர் விட்டுருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த பிரண்டையில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. உடஞ்ச எலும்பை கூட இது ஒட்ட வைக்கும். குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி இதை கொடுக்கலாம். இப்போ சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் மெயினாக யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் காஞ்ச மிளகா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக தொளி உளுந்தம்பருப்பு, இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொளி உளுந்தம்பருப்பு சேர்க்கும்போது கூடுதல் நமக்கு சத்து கிடைக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பருப்பு இல்லைனாலும் உளுந்தம்பருப்பு நம்ம வெறுமனே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டுக்காகவும். 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, இது மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 40 வயசுக்கு மேலே இருந்தோம்னா அடிக்கடி இந்த பிரண்டை துவையல், பிரண்டை சாதம், பிரண்டை குழம்பு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கை காலில் உள்ள ஜாயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க. நிற்கிற மாதிரி வேலை, அது மாதிரி உட்காந்தே செய்கிற மாதிரி வேலை, இவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டை குழம்போ இல்லைன்னா தொக்கு மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரிலீஃபும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நாங்கள் திருச்சியில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், அப்புறம் எல்லா மார்க்கெட்லேயும் பிரண்டை இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்கே பார்த்தா இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா கெட்டுக்கெட்டாக பிரண்டை வச்சுருப்பாங்க. ஒரு கெட்டு 2 கெட்டு 20 ரூபா 30 ரூபான்னு கொடுத்துருவாங்க. பிரண்டையெல்லாம் நல்லா தொக்கு செஞ்சு நம்ம ஒரு பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டா நம்ம ஒரு 10 நாளைக்கு கூட நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதில் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மறுபடியும் கொஞ்சம் நல்லா எள்ளு கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு நம்ம போட்டதுமே எள்ளு இந்த சூட்டுக்கே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 தடவை பரட்டி விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. மருந்து சார்ந்த பொருட்களுக்கெல்லாம் மருந்து மாதிரி உள்ள பொருளை தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லெண்ணெய் தான் மறுபடியும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்துட்டு இஞ்சி நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. பிரண்டையை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள நார்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் பிஞ்சு பிரண்டையாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். முத்தல் இல்லாத நல்ல பிரண்டையாக வாங்கிட்டு நாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி நாராக வாயில் கடிப்படாமல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பிரண்டையை இந்த மாதிரி எடுக்கும்போது கையில் கொஞ்சம் தேங்காய் கூட தடவிட்டு நீங்கள் இந்த பிரண்டையை அதில் உள்ள நாரெலாம் எடுத்துக்கோங்க. பிரண்டை நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு மொறுன்னு அது வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நாக்கில் நமைச்சல் இல்லாமல் இருக்கும். எந்த அளவுக்கு பிரண்டை சத்தானதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நமைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு, பயங்கரமான ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரண்டை எது செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டு இதை மறுபடியும் தனியாக ஆற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிரண்டை நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முதல்ல இந்த காஞ்ச மிளகாய், இந்த பொருளெல்லாம் முதல்ல சேர்த்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய், ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறதுனால நான் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை திருப்பிட்டு வந்துட்டு நம்ம பிரண்டை எடுத்து சேர்த்து மறுபடியும் நம்ம தண்ணியெல்லாம் நம்ம விட தேவையில்லை. நீங்கள் ஒரு துவையல் மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதையே நம்ம துவையலாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் பிரண்டை சாதம் தான் நான் பண்ண போகிறேங்கிறதுனால நான் அப்படி பவுடராக பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நான் மறுபடியும் ஒருக்க திருப்பிட்டு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் மறுபடியும் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்க்க நல்லெண்ணெய் அதுவுமே உங்களுக்கு கால்சியம் நல்லாயிருக்கும். இடுப்பெலும்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. அடுத்ததாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த பொருளாக தான் நான் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த நம்மளுடைய முதுகெலும்பு வலியோ இல்லை கை கால் வலியோ எலும்புகள் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் நல்லா சரியாகிடும். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா வேர்க்கடலை நல்லா வறுபட்டோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரண்டை பொடி அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு
ஆற வச்ச சாதத்தை எடுத்து நம்ம சேர்ந்து நல்லா வந்து கிளறிட்டுக்க வேண்டியதான். இதிலே நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு கால்சியம் தானே, அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் போட்டு கொடுத்து விடலாம். நம்மளே வந்து இதை அடிக்கடி வந்து செய்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும் பிரண்டை சாதம்.